நண்பர்களே வணக்கம். இன்றைய பதிவில் காப்பிரைட் பற்றிய சட்டத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக யூடியூப் வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த பதிவு உதவியாக இருக்கும். காப்பிரைட் என்பது பதிப்புரிமை என்பதாகவும், பதிப்புரிமை என்பது நீங்கள் உருவாக்கப்பட்ட கலைகள், எழுதிய எழுத்துக்கள், புத்தகம் அல்லது ஒரு திரைப்படம், பாடல், இசை, இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கிய பதிப்புகளுக்கு வழங்கப்படும் உரிமையை காப்பிரைட் என்பது பொருளாகும். யூடியூபில் 3 விதமான காப்பிரைட் உள்ளது. அவை ஆடியோ காப்பிரைட், வீடியோ காப்பிரைட், இமேஜ் காப்பிரைட் என்ற 3 விதமான காப்பிரைட் உள்ளது. எடுத்துக்காட்டாக ஒருவர் 150 கோடி போட்டு ஒரு திரைப்படம் எடுத்து அதற்கு காப்பிரைட் வாங்கி வைத்திருப்பர். இன்னொருவர் அதனை டவுன்லோட் செய்து அவர்களுடைய சேனலில் வெளியிடுகிறீர்கள் என்றால் அப்போது பதிப்புரிமை பெற்றவர்கள் இந்த காப்பிரைட் வைத்து அது தன்னுடையது என்று ஆதாரமாக காப்பிரைட் கட்டலாம். ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கு ஒரு கண்டென்ட் ஐடி இருக்கும். அந்த ஐடியை நீங்கள்தான் வாங்கிக் கொள்ளணும். ஒருவருடைய மியூசிக் உங்களுடைய சேனலுக்கு பயன்படுத்துவது மிகவும் தவறு. அது ஒருவருடைய உழைப்பை திருடுவது என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு படத்தை உங்களுடைய சேனலில் பயன்படுத்திவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு 2 விதமான காப்பிரைட் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். முதலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அது 3 முறை வந்தால் உங்களுடைய சேனல் நிறுத்தப்படும். அதில் எந்த ஒரு வீடியோ அல்லது எதையுமே பாதிப்பு செய்ய முடியாது. அல்லது உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் நோட்டிபிகேஷன் வரும். இப்படி வந்தால் நீங்கள் எங்களுடைய வீடியோ பயன்படுத்தியுள்ளீர்கள் என்று சொல்லி அதில் வரும் வருமானத்தை எங்களுக்கு கொடுக்குங்கள் என்று அந்த மாதிரியான காப்பிரைட் கிளைம் கொடுப்பார்கள். ஃபேர் யூசேஜ் பாலிசி என்ற பாலிசி யூடியூபில் உள்ளது. இது எதற்கு என்றால் மற்றவர்களுடைய வீடியோ அல்லது ஆடியோ ஒரு 8 நொடிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. எந்த 8 நொடிகள் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மக்களுக்கு ஒன்றை தெளிவாக புரிய வைப்பதற்கு மற்றவர்களின் வீடியோவை எடுத்துக்காட்டாக 8 நொடிகள் வரை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒருவருடைய படத்தையோ அல்லது அவர்களுடைய பொருட்களையோ அவர்களின் அனுமதியின்றி நீங்கள் பயன்படுத்தினால் அதுவும் தவறுதான். அவர்கள் நினைத்தால் உங்களின் சேனல் மீது வழக்கு தொடுக்க முடியும்.